நீங்களும் வரீங்களா? பல்லாவரம் சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்க. ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க, இங்கே அவ்வளோ கடைகள் இருக்குது. இங்கே கிடைக்காத பொருள், இங்கே இல்லாத பொருள்னு எதுவுமே இல்லை. ட்ரெஸ்ஸஸில் இருந்து சாரீஸு, ஃபர்னிச்சர்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, செகண்ட்ஸில் கிடைக்கக்கூடிய ஓல்டு ஐட்டம்ஸு, க்ராசரிஸு, ஃபிஷ்ஷு, பேர்ட்ஸு, பெட்ஸு, ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸுன்னு இங்கே எல்லாமே இருக்குது. நான் சொன்னதை விட இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது, வந்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ரொம்ப சீப்பராக கிடைக்குது. எல்லாமே ஆஃபர்ஸில் கிடைக்குது. சாரீலாம் பார்த்தீங்கன்னா 5 சாரீ வந்து 500, ஒரு சாரீ 100க்குலாம் கிடைக்குது. அண்ட் டாப்ஸ்லேயே நிறைய ஆஃபர்ஸ் வச்சுருந்தாங்க. மற்றபடி வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் மற்ற வெளி கடைகளில் நம்ம போய் வாங்குறத விட இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடச்சிது. நானும் பார்த்தீங்கன்னா 5 சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஹேண்ட்பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ராசரி ஐட்டம்ஸ் கூட எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கிது. நம்ம வீட்டுக்கு தேவையான பிளேட்ஸு, கிளாஸஸ்ஸு, ஸ்டீல் பாத்திரத்துலேருந்து, பிளாஸ்டிக்லேருந்து, பீங்காலேருந்து எல்லாமே கிடைக்குது. வீட்டுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு அந்த மாதிரி கூட நமக்கு எல்லாம் கிடைக்குது. குழந்தைங்களோட சொப்பு சாமான், அது மாதிரி எல்லாமே பெரியவங்கலேருந்து சின்னவங்கள வரைக்கும் வீட்டுக்கு தேவையானதுலேருந்து எல்லாமே அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே தேவையானது வந்து அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அங்கே இருந்த பெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அங்கேருந்து வரவே மனசே இல்லை. ஸோ நம்மளுக்கு தேவையான திங்ஸ் நம்ம வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நீங்கள் பல்லாவரம் சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மார்க்கெட் விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரைடே மட்டும்தான் இருக்கும்.